உறவுகளே வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கேரளாவில் நிற்கிறேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸ்பெஷியா கிரில் ஹவுஸ்ன்னு சொல்லி கடைக்கு வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷவர்மா அது இருக்குது. நான் இந்தியா வந்து ஷவர்மா ரைவ் பண்ணல. சரி, இந்தியா வரைக்கும் ஷவர்மா ரைவ் பண்ணணும்னு சொல்லி தான் பிளானில் வந்தேன். அப்போ சரின்னு சொல்லி போட்டு இங்கே ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன். செட்டப் பழம்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது ஃபோர்ட் கொச்சியில். நான் இடவு சாப்பாட்டுக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த KFC அதில் மாதிரி ஷவர்மா எல்லாமே இருக்குது. நான் ஷவர்மா ஆர்டர் பண்ணி அதான் செய்ய போய் நான் காட்டிக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ உள்ளுக்க போகிறேன். உள்ளுக்க போய் ஷவர்மா ஆர்டர் பண்ணால் சாப்பிட்டு பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். You have tried the shawarma in Rumali roti. That's what cutting करेगा ना. For cheese nachos. Cheese open कर cheese. चीज ओपन करना. ஷவர்மாவோட விலை 70 ரூபாய்க்கும் இருக்குது, 90 ரூபாய்க்கும் இருக்குது. ஷவர்மாவோட விலை நான் விலைகளையும் காட்டிக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு காலையில் இதுலேருந்து சாப்பிடுவோம். நாங்கள் கை கழிட்டு இருக்கோம். அதுக்குங்க சொன்னால் பிரியாணி ஷவர்மா சிக்னேச்சர், அதாவது கொஞ்சம் ஆக்கள் கூட பண்ணுற சாப்பாடாக இருக்குது. பிரியாணி இப்போ சாப்பிட்றது ஒன்றும் இல்லை. என்று சொன்னால் நான் சிம்மில் சாப்பிட்டு போகணும் தான் வந்து நான் கொஞ்சமாக சாப்பிட்டு போகணும்னு சொல்லி தான் ஷவர்மா ஆர்டர் பண்ணேன். நான் ஷவர்மா இருக்காமல் சாப்பிட்டு பார்க்கல இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொழும்புல ஒரே இருக்கும் சாப்பிடுங்க, எனக்கு அவ்வளோத்துக்கு அப்படி தெரியல. இந்தியாவில் சாப்பிடுவாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. மற்றது ஃப்ரைட் சிக்கனும் இருக்குது. அது ஒரு பீஸ் நான் கேட்டுறேன் என்ன மாதிரி கிடைக்கும் சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். KFC மாதிரி இங்கே அவன் பேர் போட்டு ஃப்ரைட் சிக்கன் இருக்குது. அதையும் ஒரு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டு பார்ப்போம். கண்ணூர் கல்யாண பிரியாணி கண்ணூர் கல்யாண பிரியாணி. ஓகே, தேங்க்ஸ். அதில் அந்த ஃப்ரைட் சிக்கன் கொண்டு வந்து வச்சு ஒரு பீஸ் கட்டினேன்.
இந்த சோஸ் இருக்குது. அது நாங்கள் பண்ண ஷவர்மா. பாருங்க, பார்க்க கேஎஃப்சி மாதிரி தான் கிடக்கு. சரியா சூடாக இருக்குது. நல்லா தான் கிடக்கு. ஆனால் மசாலா பெருசாக இல்லை. வழியில் மசாலா ஒன்றும் போயில. அதுக்கு சோஸ் கொண்டு வந்தது. சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி மாதிரி தான் கிடக்கு. சாதுவான உரைப்பு தன்மையோட இருக்குது. மற்ற அந்த சோஸ் கிடக்கு. சோஸை தொட்டு சாப்பிடுவோம் தான். நான் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு உரிய உணவு வகைகள் தான் சாப்பிடணும்னு சொல்லி யோசிச்சேன். இப்போ என்ன பார்த்துச்சுன்னா இடியப்பம் தான் கிடக்கான். நம்ம கடை பார்த்திங்கன்னா தூரம் போகணும். அப்போ நான் இந்த பக்கத்தில் கடைக்கே போயிட்டு நேரத்தை போனால் எடிட் பண்ண பண்ணுறதுக்காக பக்கத்தில் கடைக்கு வந்தேன். நான் பட் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்தேன். நான் என்னென்னா மின் லைம்னு சொல்லி ஒரு ஜூஸ் 35 ரூபா. வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மின் லைம்னு சொல்லி 35 ரூபா இந்த விலை. இல்லாமல் காசு பார்த்தீங்கன்னா 120 மேலே. இது சும்மா சொல்கிறான்னு இது பார்த்த இல்லை. அளவான கூழ், அளவான இனிப்பு, இந்த அளவான புளிப்பு எல்லாம் சேர்ந்து இப்படி தான் இருக்கணும் ஜூஸ்ண்டா. மற்ற பார்த்தீங்கன்னா ஷவர்மா இருக்குது. பாருங்க, நம்ம குழம்புல ட்ரை பண்ணிக்க சொன்னோம். ஷவர்மா அந்த மென்மையாக சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி இது மாதிரி சாஃப்டாக இருக்குது. அந்த ஷவர்மா தாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளரி பழங்கள் மற்ற கேரட் எல்லாம் அந்த உப்பு ஊற வச்சு நல்லா இருக்கணும். அந்த ஒரு புளிப்புத்தன்மையாக அதான் முக்கியம். பாருங்க, அந்த சோஸ் மைனஸ் சிக்கன் இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. கடிக்கவே தேவையில்லை. இது ரொட்டி சைஸாக பாருங்க. இந்த நைஸாக பழம் அதுன்ற மெடிசனாக கிடையாது. மற்ற வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்தியா வந்து ஷவர்மா சாப்பிட்றேன். வேறு லெவலில் இருக்குது. இலங்கைக்கு இதுக்கும் சரியான வித்தியாசம். நான் இலங்கையில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவலத்துக்கு டேஸ்ட் இல்லை. அதுக்கு நான் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் இதுக்கு நான் 90 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபா. 270 ரூபா வருது இலங்கை காசுக்கு. நான் இலங்கையில் கொழம்புல சாப்பிட்றேன். அதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா அப்படி தான் விலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த சாப்பாட்டில் விலைகளும் சரியாக குறைவாக தான் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பாடு போய் கொண்டு இருக்கேன். சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது. வேறு லெவலில் இருந்துச்சு. ஷவர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 90 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கொள்வேன். அவ்வளோ நல்லா இருந்தது. மற்ற பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி கிடந்துச்சு. அதுக்கு நான் 98 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். மற்ற பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் 90 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்தது. கேஎஃப்சி மாதிரி தான் கிடந்தது. ஆனால் கேஎஃப்சிக்கு பார்த்துங்க ஒரே வித்தியாசம். இவன் சொன்னால் அந்த இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொரிச்ச சிக்கனுக்கு மேலே ஒரு மசாலா தூவையில், அதே கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா சின்ன மசாலா தூவிடும். அந்த மசாலா டேஸ்ட் கேஎஃப்சி இல்லை, அதுதான் வித்தியாசம். ஆனால் இது நல்லா இருந்தது. ஓகே, இதில் வீடியோ முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஎஃப்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.